அது என்னன்னா பிரதர், பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க பள்ளிகள் வந்து கட்டாயம் வந்து தரம் உயர்த்தணும். தரம் வந்து கம்பேர் பண்ணும்போது, தனியார் பள்ளிகளை கம்பேர் பண்ணும்போது, அதோட தரம் வந்து பல விதத்தில் குறைபாடுகள் நிறையவே இருக்குது. இது காலங்காலமாக ஒரே நாளில் சரி பண்ணுறது கிடையாது. காலங்காலமாக மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருந்தாலுமே நேரம் அந்த நிலையை எட்டி இருக்கலாம். ஆனால் அந்த கல்வி பக்கத்தில் காமராஜருக்கு அப்புறமா இவங்கெல்லாம் யாருமே கவனம் செலுத்தலைன்னு தான் எங்களுக்கு தோணுது. காமராஜர் காலத்தில் நாங்கள் இல்லைனாலும் நாங்கள் கேள்விப்பட்டது படித்ததெல்லாம் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியம் வந்து அடுத்து வந்து திராவிட கட்சிங்க வந்து மாறி மாறி இருந்தாலும் அவங்க யாரும் அதுக்கான முக்கியத்துவத்தை தரலன்னு தான் தெரியுது. ஏன்னா அதோட தரம் வந்து உயர்த்தப்படவே இல்லை. தனியார் பள்ளிக்கும் இதுக்கும் அங்கே அரசாங்க பள்ளிக்கும் பல காரணங்கள் இருக்குது. அதுவும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கினது தான் இப்போத்திய சூழ்நிலைக்கு அரசாங்க பள்ளியில் சேர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்காக ஒதுக்கப்படுற அந்த உணவுகள் வந்து அது சரியாக போய் சேரலன்னும் போது அது ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவனம் அதிகம் இருக்கணும்னு தான் தோணுது. ஏற்கனவே தரத்தில் நம்ம இப்போ ரொம்ப குறைபாடு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கின பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவுலையும் இது வந்து அடித்தட்டில் ஏற்படுற ஒரு ஊழல் தான். இதுவும் ஒரு ஒரு மாதிரியான ஊழல் தான். முட்டைன்றது ஒரு 5 ரூபா 4 ரூபா முட்டைனாலும் ஒரு அங்கன்வாடியில் எடுத்தாலும் அதே மாதிரி தான். இப்போ இது ஒரு பானைக்கு ஒரு சோறு எடுத்துக்காட்டுன்ற மாதிரி பல அங்கன்வாடிகளில் நடைபெறது தான் இது எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. இவ்வளோ வெளிப்படையாக கேட்ட பையன் மேலே ஒரு வன்முறை, சிறு பையன் மேலே ஒரு வன்முறையாக ஒரு தாக்குதல் நடக்குதுனாக்கா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க தைரியமாக இருக்கிறாங்கனாக்கா, அப்போ அந்த அளவுக்கு மேல் அதிகாரிகளுக்கும் இதுக்கான தொடர்பு இல்லாமல் இவங்க இவ்வளோ தைரியமாக இவங்க மாதிரி ஒரு வன்முறையை கையில் எடுக்க முடியாது. இவ்வளோ ஒரு அத்தனை பிள்ளைங்க இப்போ அத்தனை ஆசிரியர்களும் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது வன்முறையை கையில் எடுக்கிறாங்கனாக்கா சிறு பிள்ளைங்க மேலே ஆசிரியர்கள் அடிக்கிறதுக்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இதில் இவங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? அப்போ மேல் அதிகாரிகள் இந்த தொடர்பு இருக்கிறனால தான் அவங்க இவ்வளோ தைரியமாக இதில் செயல்படுறாங்க. ஸோ இது வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, நிர்வாகத்தோட குறைபாடு தான். அது நிர்வாகத்தோட குறைபாடுனா அது அமைச்சரும் பொறுப்பாகுது. அதனால் அமைச்சர் வந்து வெறுமனே மேலே உட்காந்துருக்க கிடையாது. அடிமட்டவர்களும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெறுமனே அந்த சம்மந்தப்பட்ட அவங்கள மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறது, அதை இடைநீக்கம் பண்ணிட்டோம், அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நிர்வாகமே அங்கே வந்து கரையான் பிடிச்சிருக்கு. அது சரி பண்ணணும். அவங்க வெறுமனே ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறது அது நியாயமற்றது. நிர்வாகமே அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.